வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும். வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க. அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க. பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பொங்கல் இருக்குது, அதே போல் உழவர் தினங்கள், திருவள்ளுவர் தினம், இது மாதிரி வரிசையாக நமக்கு தைப்பூசம், இந்த மாதிரியான சில பண்டிகை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகுங்க. நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க. தை மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், அதே போல் விருட்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக நிலைகளெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா விருட்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 27/1/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 4/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. எதையுமே சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதை அறியும் திறமை கொண்ட குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களே, மற்றவர்களுக்கும் சரி உதவி செய்வதிலையும் மற்றவர்களை வழி நடத்துவதிலையும் சரி வல்லவராக விளங்கக்கூடியவர்கள் நீங்கங்க. அப்போ இந்த மாதத்தில் ஒரு ராசியில் அதிக நாள தங்கி பலன் தரக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைகளை நீங்கள் எட்டக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகரமாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அப்போ நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவது மட்டுமல்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பண வரவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகலவனை கண்ட பனி போல பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக ஆக போகுதுங்க. அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை முழுவதுமாக நீங்கக்கூடிய ஒரு காலமெல்லாம் வரப்போகுது. அப்போ நீங்கள் வாங்கிய கடன்களை வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ நீண்ட நாளைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எத்தனை தற்போது நடைமுறைப்படுத்துவீங்க. அசையும் அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது. கணவன் மனைவி பிள்ளைகள் விருப்பத்தை எல்லாம் நீங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும்னே சொல்லலாமுங்க. தொழில் வியாபாரத்தில் சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுதுங்க. இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வேலைக்கு செல்பவங்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. இப்போ உங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாக போகுது.
பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்களையும் இந்த காலகட்டங்களில் பெறுவீங்க. ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ல் தனது நட்பு வீடான செவ்வாயின் வீடான மேசராசியில் இருப்பதால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. கடந்த கால இடையூறுகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் தாராள தனவரவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக பொன்னான காலமாக இருக்குங்க. ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க சிறு சிறு இடையூறுகள் தடங்கல்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் வண்டி வாகனங்கள் மூலமாக நீங்கள் வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கேது 10ல் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் வெளியூர் தொடர்பான அதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுதுங்க. அப்போ உங்களிடம் பகை பாராட்டியவர்கள் கூட இப்போ தற்போது உங்களுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்று கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ல் சனியும் 5ல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. சகல சௌபாக்கியங்களுமே நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி தரக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் 2ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுங்க. ஒரு சில விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு தோன்றினா கூட பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதிகள் எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ தொழில் வியாபாரம் செய்வவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தினை பெற்றுவிட முடியுங்க. இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பணி நிமித்தமான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஜென்ம ராசிக்கு 3ல் சனியும் 5ல் குரு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3ல் சூரியன் இருப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடுங்க. பொருளாதார நிலையானது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ செவ்வாய் 1, 2ல் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. அரசு மூலம் எதிர்பார்த்த உத்தரவுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் பெற முடியுங்க. இப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய காண்பீங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனைகளில் உங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகம் எடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல சிறந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறைய காண்பீங்க. அலுவலகம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே நீங்கள் செல்ல வேண்டியிருக்கலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறைய காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு முற்றிலும் மாறுங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், மேற்கொள்ளுங்க, திட்டமிடுங்க, நன்றாக முடியும். உற்சாகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கவலைகள் முற்றிலும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. இந்த மாதம் நீங்கள் நரசிம்மரையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 1, 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான கிழமை வியாழன், திங்கள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் தக்ஷணாமூர்த்தி. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 25/1/2024 அதிகாலை 1:47 மணி முதல் 27/1/2024 பகல் 1:01 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம்.
நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.